அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை நடைபெறும் +2 துணைத் தேர்வின் தமிழ் மொழி தேர்வில் 2 மாணவர்களை அனுமதிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். விவரங்கள். பாலவேல், அதாவது +2 தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் தவறியவர்களுக்கு சிறப்பு துணை தேர்வு நாளை நடைபெறுகிறது. இந்த சூழலில் திருச்சியை சேர்ந்த 2 மாணவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவசர வழக்காக அவர்களது பெற்றோர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுவில் தங்களது மாணவர் +2 தேர்வில் தமிழ் பாடத்தில் தோல்வி அடைந்திருந்தார். எனவே சிறப்பு தேர்வு எழுத பள்ளி சார்பில் விண்ணப்பித்து இருந்தோம். பள்ளி மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பித்து இருந்தோம். இருந்தாலும் எங்களுக்கு ஹால் டிக்கெட் கிடைக்கவில்லை. எனவே மாணவர்களின் நலன் கருதி நாளை நடைபெற உள்ள தமிழ் தேர்வில் அனுமதிக்க வேண்டும் என்று அவசர வழக்காக இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி விஜயகுமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் அதாவது மாணவர்கள் தமிழ் பாடத்தை தவிர மற்ற அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் மாணவர்கள் சிறப்பு துணை தேர்வு எழுதுவதற்கு ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர். தொழில்நுட்ப காரணமாக அவர்களுக்கு நுழைவுச் சீட்டு கிடைக்கவில்லை. எனவே நாளை காலை நடைபெற உள்ள சிறப்பு துணை தேர்வில் மாணவர்களின் நலன் கருதி தேர்வு எழுத தேர்வுத்துறை இயக்குனர் அனுமதிக்க வேண்டும், அல்லது மாற்று ஏற்பாடாக செய்து நாளை ஹால் டிக்கெட் வழங்க வேண்டும், அல்லது மாற்று ஏற்பாடு செய்து அவர்களை தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.